Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC JEE 2021 அந்த எக்ஸாம்க்கான சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் டெக்னிக்கல். ஸோ நான் டெக்னிக்கல் அப்படின்னா நம்மளுக்கு ரீசனிங். ஸோ ரீசனிங் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSC JEE 2016 செகண்ட் செட், ஓகேவா, செகண்ட் பேட்சில் நடந்த அந்த ரீசனிங் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக 50 கொஷின்ஸ் இருக்குது. வாங்க சீக்கிரமாக வந்து என்ன கொஷின் என்ன ஆன்சர் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நான் போடுற ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த இயர் நடக்கிற எக்ஸாம் வந்து நீங்கள் நல்லாவே அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் 45+ கிட்ட எடுத்திங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்து டோட்டலாக ஓவராலாக எடுக்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த அனதர் 50ல் வந்து மினிமம் வந்து 30 எடுக்கிறீங்க. ஓகே, அண்ட் தென் 100 உங்களோட டெக்னிக்கலில் வந்து நீங்கள் 70 எடுத்திங்கனாலே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து 145 கண்டிப்பாக நீங்கள் நல்ல கட் ஆஃப்லேயே வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டைம் வந்து கன்சியூம் பண்ணுற ஒரு டாபிக் அப்படின்னா ரீசனிங் டாபிக் தான் SSC எக்ஸாமில். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஒரு சின்ன டிப் வந்து நான் கொடுத்துட்டேன். ப்ராக்டிஸ் தான் ரீசனிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, சரி வாங்க இப்போ கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோல், பிளாக், சாக், ஏ வந்து போரஸ், ஒயிட்டு, பிரிட்டில், சாஃப்ட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். என்ன, கோல் வந்து பிளாக்காக இருக்குன்னா சாக் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ பி. ஓகே, நெக்ஸ்ட்டு செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஒயாசிஸ், வாட்டர், ஹைலேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர், இந்த ஒயாசிஸ்ன்றது வாட்டர் தான் குறிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐலேண்ட் அப்படின்றது என்ன, நம்மளுக்கு ஒரு லேண்டு. ஓகே, ஸோ அது சீயா, ஷோரா, ட்ரையா அப்படின்னா ஐலேண்டுன்றது என்ன பகுதி, ஒரு லேண்ட். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகே, டக்கு நான் சொல்கிறேன், நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றதுனால. நெக்ஸ்ட்டு செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ், நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ். இதுவும் வந்து அதே மாதிரி கொஷின்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய், பை, பை, பாய், அதுக்கப்புறம் அதோட பேரலாக இதோட ரிலேஷனில் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ரெண்டுமே வந்து சேம் ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி வருது. ஓகேவா, அந்த ரெண்டுமே வந்து சேம் லெட்டர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாய், பையும் பாயும், அண்ட் தென் அந்த ரிதம் பார்த்திங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன, பாய், பை, பாய். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி என்ன இருக்குது, பிரேக், பிரேக், பிரேக். ஓகேவா, பென்சில், பென், பென்சில், காஃபி, டாஃபி, டான் இல்லை. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாலே பாருங்கள் ரெண்டுமே வந்து சேம் லெட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷனில் ரெண்டு இருக்குது. ஸோ அண்ட் தென் வந்து ரிதம், அதுவுமே அந்த ரைம் பார்த்திங்கன்னா பை, பாயின்னு இருக்குது. ஸோ பிரேக், பிரேக் தான் சேமாக இருக்குது. ஓகே, பென், பென்சில் வந்து வேறு ரைமில் இருக்குது. ஸோ அப்போது பார்த்திங்கன்னா ஏ தான் ஆன்சர். தென் செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய இது வந்து என்னென்னா டீகோடிங்கில் வர ஒரு கொஷின். ஸோ ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாம். AEIOU, ஓகேவா, IOU. ஸோ இது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன் தெரிஞ்சால் தான் இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ பி, ஏக்கு அப்புறம் பி வருது. ஸோ BJBV, ஓகேவா. ஸோ என்ன நம்மளுக்கு தெரியுது, எல்லாமே வந்து +1 வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போது JLNP, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் உங்களுக்கு இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜேக்கு அப்புறம் KLMNO, இங்கே PQ. ஸோ என்ன அப்படின்னா பி தான் ஆன்சர். ஓகேவா, எல்லாம் +1 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கு நீங்கள் ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே போல் நெக்ஸ்ட்டு காஸ், கீஸ், பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம டக்குன்னு அவங்க சொல்கிற ரிலேஷனும் நாம் நினைக்கிறதும் சேமாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ், இங்கே எல்லாமே Pயில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்கே சிசி, இங்கே பி. ஸோ அப்போ இங்கே வர்றதும் நம்மளுக்கு Pயில் தான் வரணும். ஓகே, அந்த பேரும் வந்து Pயில் வரணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா BD கிடையாது, நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 5ல் இருக்குது. ஓகேவா, ஸோ இது 5 லெட்டர்ஸ், இது 5 லெட்டர்ஸ். அப்போது இதுவும் 5 லெட்டர்ஸ்னால் நெக்ஸ்ட் வர பேரும் 5 லெட்டர்ஸில் தான் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் நான் எடுத்து இங்கே பார்க்குறேன். அப்போனா இது ரெண்டும் போயிடும். ஸோ அப்போ ஆன்சர் ஏ. ஓகே, பைப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு
இது வந்து கார்மெண்ட், மீத்தேன், டொமேட்டோ. ஸோ டொமேட்டோட பேர் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பாருங்கள், கார்மெண்ட் அப்படின்றது ஒரு ஃபார்மேஷன். ஸோ மீத்தேனுக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது. பட் நம்ம வந்து லெட்டர் ஃபார்மேஷன் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், கார்மெண்ட் அல்ல மென்ட்டு இங்கே அதோட பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வருது. ஓகேவா? அதே போல் இங்கே வந்து டொமேட்டோவில் லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் ATO. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது 2 வரும். ஓகே, இந்த 3மே வரும். பட் இப்போ வந்து நம்ம பியை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். டொமேட்டோக்கு 5 லெட்டர்ஸ், அதே போல் ஆட்டோமேட்டிக்கும் நம்மளுக்கு 5 லெட்டர்ஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு 6 லெட்டர்ஸ், இதுக்கு 5, இதுக்கு அதோட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3ல் D தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான் ஒரு சீரியஸ் கொஷின். சீரியஸ் தட் மீன் அந்த பேரிங் 26 வந்து 65 அண்ட் 28 வந்து என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், சால்வ் பண்ணலாம். 26 நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன். ஸோ 26 × 2. ஓகேவா? ஸோ பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு 52ன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் 26 டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 13. ஸோ ஆட் பண்ணால் 65. ஓகேவா? ஸோ இதே கண்டிஷன் நான் பண்ணுறேன். ஸோ 28 2 பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு 56. ஓகேவா? அண்ட் தென் 28 டிவைடட் பை 2 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 14. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 70. ஓகே, ஆன்சர் வந்து 2 கண்டிஷனுமே சேமாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 70. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இதுவும் ஒரு சீரியஸ் கொஷின். ஓகே, என்னென்னா இதில் வந்து இந்த 2த்துக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த 2த்துக்குமே ஒரு ரிலேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன், 364 + 333. ஓகே, இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 697 இந்த செகண்ட் டேர்ம் வந்துடுது. ஸோ அப்போ இதே இங்கே நான் பண்ணுறேன். 265 + 333 பண்ணிங்கன்னா 598. ஓகே, ஆன்சர் ஏ. இந்த மாதிரி தான். ஆக்சுவலாக நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்றனால சீக்கிரம் போட்டோம். பட் நீங்கள் ஒன்றுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும் ஒவ்வொன்றுத்துமே சால்வ் பண்ணுறதுக்கு. யோசிச்சு நம்ம பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் கொஷின் தான். ஓகே, ஸோ இந்த 2 கண்டிஷன் அண்ட் தென் இங்கே என்ன கண்டிஷன் வரும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். 861 நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பை 7 பண்ணனா எனக்கு 1 2 3 கிடைக்குது. ஓகே, அப்போ 2 3 5 2க்கும் டிவைட் பை 7 பண்ணனா 3 3 6 கிடைக்குது. ஓகே, இது எனக்கு ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஸோ 2 கண்டிஷனுமே கரெக்ட். ஓகே, ஏ. நெக்ஸ்ட் கொஷின். இதில் வந்து ஒரு ஆட் பேர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சைக்கிள், மோட்டார், ஸ்கூட்டர், கார். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே கார் மட்டும் தான் நம்மளுக்கு 4 வீலராக இருக்குது, மற்றது எல்லாமே 2 வீலராக இருக்குது. ஸோ அதை வச்சு நான் டி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டெட் ஆர் அலைவ், லைஃப் ஆர் டெட், பாடி ஆர் சோல், லிவிங் ஆர் நான் லிவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெட் ஆர் அலைவ், ஓகே, லைஃப் ஆர் டெட், பாடி அண்ட் சோல். ஸோ ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ். ஓகேவா? டெட்டு அண்ட் பாசிட்டிவ், லைவ். ஓகே, லைஃப். ஓகே, அண்ட் தென் டெத் அதோட நெகட்டிவ். அண்ட் தென் லிவிங் நான் லிவிங் அதோட நெகட்டிவ். பட் பாடி சோல்ன்றது ஒன்று தான். ஸோ பாடிக்குள்ளே இருக்கிறது சோல். ஓகேவா? ஸோ அதில் எங்கேயுமே நம்ம மேட்ச் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சி. நெக்ஸ்ட்டு டெலிவிஷன், ஃபேன், கம்ப்யூட்டர், டியூப்லைட், பெட், கபோர்ட், ஃபேன், டியூப்லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்? டெலிவிஷன், ஃபேனு, கம்ப்யூட்டர், டியூப்லைட்டு, பெட்டு, கபோர்ட். ஏன்னா இங்கே பாருங்கள், டெலிவிஷன், ஃபேன் வந்து ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டரும் டியூப்லைட்டும் ஒரு எலக்ட்ரானிக், பெட்டு கபோர்டு மட்டும் நம்மளுக்கு இல்லை, அண்ட் தென் ஃபேன் டியூப்லைட்டும் எலக்ட்ரானிக். ஸோ பெட்டு கபோர்ட் மட்டும் நம்மளுக்கு ஃபர்னிச்சரில் வருது. ஸோ அதனால அதுதான் எங்கள் ஆட் குரூப். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு நம்பர்ஸ் லெட்டர்ஸில் நம்மளுக்கு ஆட் வந்து நம்ம சொல்லணும். விடி ZA. ஸோ இதுக்கு டேரெக்டாக கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி. ABCD. ஓகேவா? நம்ம அப்படியே ரிட்டன் எழுதணும்னா XYZ வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஒரு ஆப்போசிட் பேர் பார்த்தீங்கன்னா பை ஒய். ஓகே, அண்ட் தென் XC. ஓகேவா? பட் இந்த VDன்றது தான் நம்மளுக்கு வேறு. ஓகே, ஏன்னா இங்கே W வந்துருக்கணும். ஓகேவா? DW வந்துருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். பட் இதுதான் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெண்டர், அஜெண்டா, ஸ்ப்ளெண்டர் அண்ட் தென் அமெண்டர். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் பி த ஆன்சர். ஏன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரியுது. இது எல்லாமே சேம் ரைமில் இருக்குது, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏடிஎஃப். இதில் வந்து என்ன அப்படின்றது தான். ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். சி மட்டும்தான் வவல்ஸ் இருக்குது, மற்ற எதுலேயுமே அவ்வளோவா வவல்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள் ஏஐஏ. ஸோ இதில் வந்து எல்லா லெட்டர்ஸுமே வவல்ஸ் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்படி நான் வச்சு நான் இது ஆட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு கீழேயும் வந்து சி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செலக்ட் ஆட் பேர் அப்படின்றது இந்த கொஷின். ஸோ இது வந்து ஈஸி தான். ஸோ ஒரு பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்காதீங்க, சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து 6 இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே 7 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாலே இதில் வந்து என்ன நம்ம சொல்லலாம்னா ஏ தான். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சீரீஸில் வந்து இதுதான் வந்து ஆர்டாக இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் 7 டிஜிட்ஸ் இருக்குது, இதில் மட்டும் தான் 6 டிஜிட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 40, 25, 64, 100. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் ரூட்டு. 40 மட்டும்தான் ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஒரு ஸ்கொயர். ஓகே, ஒரு ஸ்கொயர். ஏன்னா 40 அது இல்லாமல் ஒரு சிங்கிளான ஒரு நம்பராக இருக்குது. இப்போ 25 வந்து 5ஓட ஸ்கொயர், அண்ட் இது 8ஓட ஸ்கொயர், இது 10ஓட ஸ்கொயர். பட் 40ன்றது ஒரு சிங்கிள் நம்பர், அதனால் 40 தான் என்னோட ஆட் நம்பர் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பேரா வந்து ஆட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 144 வந்து 24. ஸோ இது கண்டிப்பாக வந்து 24 டிவைட் ஆகுது. 114, 19. ஸோ இது வந்து 19ஆல் டிவிசிபிள். ஓகே, 132 அண்ட் 22. ஸோ இதுவும் வந்து டிவிசிபிள். பட் 104, 17 வந்து கண்டிப்பாக 17ல் டிவிசிபிளாக இல்லை. ஸோ அதனால் ஏ தான் ஆட். ஓகே, நெக்ஸ்ட்டு the given series select the correct alternative for the given ones that will complete the series அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, எஜுகேட்டிவ், ப்ராபபிள் அண்ட் சன்ட்ரி அண்ட் தென் ஃப்ரைடே. ஓகே, ஸோ இந்த சீரீஸில் எது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ மேல், ரூட்டட், கில்ட், பியர். ஓகே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட் நம்ம டிஜிட்ஸ் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேட்டிவில் 9 டிஜிட் இருக்குது, ப்ராபபிளில் 8 இருக்குது, இங்கே எனர்ஜியில் வந்து 7 இருக்குது, இதில் வந்து 6 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது 5 டிஜிட் நம்பராக தான் இந்த சீரீஸில் வரணும். ஸோ இது 4, இது 5, இது வந்து 6, இது 4. ஸோ அப்போது 5 டிஜிட் நம்பர் சி, அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹலோ, லவ்ஃபி, டயர், ரிப்பேர். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ, இப்போ ஹோல வந்து எல்ஓவில் முடியுது, எல்ஓவில் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் லெட்டர். அண்ட் தென் டிஒயில் முடியுது, டிஒயில் ஸ்டார்ட் ஆகுது, ஆர்இயில் முடியுது. அண்ட் தென் இங்கே வந்து கரெக்டாக என்ன நம்மளுக்கு வரணும், ஐஆரில் வந்து நெக்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பி தான் நம்மளோட ஆன்சர். இந்த சீரீஸில் கரெக்டான அந்த ரிலேஷனில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு சீரீஸ் கொஷின் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 தேவை. ஸோ 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. ஸோ இதுதான் வந்து 7 லெட்டர் வேர்டாக இருக்குது. ஸோ என்க்யூஸ். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து லெட்டர் வந்து சீரீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ROLI அப்படின்றது. ஓகேவா? ஸோ R -3 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு R வந்து 18 -3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 ஓ கிடைக்கும். ஓகேவா? அதே போல் O -3 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு L கிடைக்கும். L -3 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு I கிடைக்கும். ஸோ அதே போல் I -3 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா F. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு இந்த இதுலேயும் வந்து சீரீஸ்லேயும் வந்து நெக்ஸ்ட்டு என்ன டேர்ம் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். LAV அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் பார்க்கலாம் LAV. ஓகேவா? ப்ளஸ் நான் 1 பண்ணுறேன். ஸோ 1னா எல்க்கு அப்புறம் என்ன நம்மளுக்கு M, ஏக்கு அப்புறம் B, விக்கு அப்புறம் W. ஓகேவா? அதே போல் தான் NCX OTY. ஸோ அகெயின் என்ன வரும், LMNO அப்புறம் PEXYZ. ஓகே, ஏதான் ஆன்சர். ஓகே, ஈஸியாக நம்ம எந்த நம்பரு டிகோடிங் அதெல்லாம் நம்ம பார்க்காம அப்படியே நாமளே பொதுவாகவே போட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ரஃப் பேஜில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மெத்தட் ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நாம்ளே விஷுவலாக நம்ம பார்த்து தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ட்ரிக்ஸ்லாம் கிடையாது. ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன சீரீஸ் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
OXO இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போது நெக்ஸ்ட் வர டேர்மில் எக்ஸே இல்லாமல் இருக்கணும். லாஸ்ட்டு O தான் வரணும். அப்படி என்ன இருக்குது? C தான். ஸோ ஈஸியாக நம்ம பண்ணியாச்சு C. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு டேர்ம் மிஸ்ஸிங்காக இருக்குது. அது என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? 11 6 இங்கே வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், -7 -15. ஸோ இதில் என்ன ஆன்சர் வரும்? ஸோ 11 - 5 வந்து நம்மளுக்கு என்ன வருது? 6 வருது. 6 - 6 ஓகே அப்படி நான் போடுறேன். ஓகே, அண்ட் தென் 0. ஓகே, 0 - 7 -7 -7 -8 வந்து -17. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் எல்லா கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆகுது. இப்போது எக்ஸ் இருக்க டேர்மில் O இருந்தால் தான் அந்த சீரீஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போது எக்ஸ் வந்து என்னென்னா 0. ஓகே, தென் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, -3 -4/3 1/2 அண்ட் கொஷின் மார்க் 11/3. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -3 + 5/3 நான் பண்ணினா -4/3 கிடைக்குது. அண்ட் தென் -4/3 + 5/3 பண்ணனா எனக்கு வந்து 1/3 கிடைக்குது. அந்த டேர்ம் கரெக்டாக கொண்டு போகுது. ஓகேவா? ஸோ அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா 1/3 + 5/3 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இங்கே இந்த டேர்ம் வந்து 2. ஓகேவா? அப்போ 2 + 5/3 பண்ணால் எனக்கு வந்து 11/3 கிடைக்கும். அப்போ இந்த சீரீஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. அப்போது அந்த கொஷின் மார்க்கு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு C தான் ஆன்சராக வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிவன் சீரீஸில் என்ன லெட்டர் மிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 17 19 23 அண்ட் கொஷின் மார்க் 31. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 17 + 2 வந்து 19 19 + 4 வந்து எனக்கு 23 அண்ட் 23 ப்ளஸ் ஏன்னா டபுளாக ஈவனாக போகுது. 6 பண்ணனா எனக்கு 29 அண்ட் 29 + 8 பண்ணனா எனக்கு ஸோ எனக்கு வந்து வேறு வரும். பட் இங்கே இது அப்படியே ரிப்பீட் ஆகும். திருப்பியும் 2 4 6ன்னு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ 29 + 2 பண்ணனா உங்களுக்கு 31. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த சீரீஸில் கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் வந்து D. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 28. If PP which of the following must be true? ஓகே, ஸோ இது வந்து இங்கே வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு. If P or S and T. ஸோ இந்த கண்டிஷன் வச்சு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா P is smaller than S. செகண்ட் கண்டிஷன் வந்து S greater than T. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P வந்து எஸ்ஸை விட ஸ்மாலர் அப்படின்ட்டு. ஸோ P வந்து ஆரை விட பெருசு, ஆர் வந்து எஸ்ஸை விட சின்னது. ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது P வந்து கண்டிப்பாக எஸ்ஸை விட சின்னது. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டு. S is greater than T. ஸோ P வந்து ஆரை விட சின்னது அண்ட் தென் அந்த ஆர் வந்து T விட பெருசு. ஸோ அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக செகண்ட் கண்டிஷனும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது D. ஓகே, நெக்ஸ்ட். If the weight of 5 boxes or 10 20 10 30 and 40 70 90. ஸோ இந்த கொஷின் நம்ம போன இதுலேயும் நம்ம பார்த்து சால்வ் பண்ணோம். ஸோ அதே கொஷின் தான் ரிப்பீட் ஆகுது. இதில் வந்து இந்த கம்பைனேஷனில் என்ன ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ which of the following cannot be total weights? ஸோ இந்த கம்பைனேஷன் நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த கம்பைனேஷன் வராத ஒரு ஆன்சர் தான். ஓகே, 90 + 10 + 70 பண்ணால் எனக்கு 170 வருது. ஓகே, அது ஆப்ஷனில் இருக்குது. 90 + 70 பண்ணனா எனக்கு 160 வருது. ஸோ அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதுவும் கிடையாது. 30 + 70 + 90 பண்ணால் 190 வருது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வராத கம்பைனேஷன் இருக்கிறது A தான். ஓகே, ஆன்சர் A. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா BNOA and Z are numbered 1 2 3 4. Select the combination of the letters to arrange for meaningful words. ஓகேவா? ஸோ இது எல்லாமே மீனிங்ஃபுல் வேர்டாக நம்மளுக்கு ஆன்சர் நம்ம எழுதுகிறோம். நீங்கள் அப்போ ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். நீங்கள் உட்காந்து நம்பர் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ 1 2 3. ஸோ 1ன்றது நம்மளுக்கு B N P. ஸோ இப்படி வரும்போதே கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் கிடையாது நம்மளுக்கு தெரியும். B and Bன்னு ஒரு வேர்டே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் B O வந்து நம்மளுக்கு 3 அண்ட் தென் நான் இப்போ வந்து ஆப்ஷன் Bயில் பார்த்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NANZAன்னு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு
இந்த போன்ஸா அப்படின்ற ஒரு லெட்டர் வருது. ஸோ ஓகேவா, போன்ஸான ஒரு மீனிங் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. போன்ஸானா ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு மீனிங். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக வருது. ஸோ அதனால் நான் பி அப்படின்னு போட்டேன். இல்லை உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சிடியும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்போது இது மூணுமே மீனிங்லெஸ் வேர்டாக தான் வரும். ஸோ அப்போ பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட், இஃப் ஸ்கேலிங் இஸ் கோடட் ஆஸ் ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. தென் ஹவு வில் பர் வில் பி கோடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸி தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கேல்டிங் ஓகே, ஜஸ்ட் வேணால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து செட் ஆர்எம்டி அப்படின்னு கோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது ஜஸ்ட் 27 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 27 மைனஸ் எஸ். ஓகே, 27 மைனஸ் எஸ்னா 27 மைனஸ் எஸ்ஸோட அது என்ன நம்மளுக்கு 19 எஸ்டி. ஸோ T20னா எஸ் வந்து 19. ஸோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 8 அப்படின்றது நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஸோ 8 தான் இங்கே ஹெச். ஸோ அப்போ என்ன தெரியுது? 27 மைனஸ் சி. ஸோ 27 மைனஸ் சினா 3. ஸோ 27 மைனஸ் 3 வந்து நம்ம 24. ஸோ 24 வந்து எக்ஸு. ஓகேவா. ஸோ அப்போது இந்த கோடு தான் எல்லாமே 27லேருந்து இந்த லெட்டர்ஸோட கோடிங் வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ பர் பிஆரா. ஸோ 27 மைனஸ் பி அண்ட் தென் 27 மைனஸ் இ, 27 மைனஸ் ஆர். ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ பி அப்படின்றது 15. ஸோ 27 மைனஸ் 15 நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கே 12 வரும். ஸோ கே அண்ட் தென் 27 மைனஸ் இ பண்ணிங்கன்னா வி அண்ட் 27 மைனஸ் ஆர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ. ஓகே, அப்போது ஆன்சர் KVIC. ஸோ நெக்ஸ்ட்டு இன் சர்டன் கோட் 648 means mat is wet, 756 floor is dry, 987 wet or dry, code R அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்ற பார்த்துடலாம். ஸோ 648 மேட் இஸ் வெட். ஸோ இஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போது வந்து இஸ் வந்து நான் 6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. வெட். ஸோ வெட்டு வந்து எனக்கு வந்து வெட்டு வந்து 8. ஓகேவா. அண்ட் தென் 7 வந்து ட்ரை வந்து 7. ஓகேவா. ஸோ அப்போ மீதி இருக்கிறது ஆர். ஸோ 9. ஸோ ஆர் வந்து 9 சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது வந்து என்னென்னா ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக அந்த மாதிரி. ஸோ இந்த கோடு வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸோ அந்த கோடு போட்டு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ப்ளஸ் இஸ் ரெப்ரசன்டட் ஹேஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் மைனஸ் இஸ் ரெப்ரசன்டட் as ப்ளஸ் அண்ட் இசட் இஸ் ரெப்ரசன்டட் as அந்த டிவைடன் சிம்பல். ஓகேவா. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ 0 0 2 ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் இஸ் ரெப்ரசன்ட் ஆஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க, இன்டூன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மைனஸ் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 1 2 3 அண்ட் இன்டூ வந்து நம்மளுக்கு டிவைடட் பை 3. ஸோ பண்ணிங்கன்னா நீங்கள் போர்ட் மாஸ் வச்சு நீங்கள் இந்த ரூல் பிரகாரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 49. ஓகே பி. ஸோ வீடியோ லென்த் ஆகும் தான் நான் சால்வ் பண்ணல, ஜஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டேன். If A at B means A is mother of B, A/B means A is sister of B, and A exclamatory B means A is daughter of B. ஓகே. ஸோ இதை கோடு வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். எக்ஸும் எக்ஸிசட் அட் டபிள்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இல்லை எது கரெக்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ். ஸோ நம்ம பார்த்துடலாம். ஸோ எக்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி ஒய் அப்படின்னா என்ன அப்படின்னா A is daughter of B. ஸோ எக்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரினா அப்போது எக்ஸ் வந்து டாட்டர் ஆஃப் B. ஓகேவா. பியோட டாட்டர். ஓகே, அது வரைக்கும் ஓகே. அண்ட் தென் Y/W அப்படின்னா என்ன உங்களுக்கு Y is sister of Z. ஓகேவா. ஸோ Y வந்து சிஸ்டர் ஆஃப் Z. ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச கோடில் நான் எழுதிருக்கேன், பட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் Z at W அப்படின்னா Z is mother of B. ஓகே, Z is இதுவும் mother of W. ஓகேவா. ஸோ இப்போது Z is mother of X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, தப்பு. ஓகே. அண்ட் Y is sister of W and W is mother of X and then Z is mother maternal aunt of X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Z வந்து W ஓட மதர். ஸோ இங்கே பாருங்களேன்,
ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ், ஒய்யும் இசட்டும் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம் செகண்ட் கண்டிஷனில். ஸோ அப்போது எக்ஸ் வந்து ஒய்யோட பொண்ணு, ஓகேவா? அப்போ வந்து இசட் வந்து எக்ஸுக்கு வந்து யார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் ஆண்ட், அம்மா கூட பிறந்த தங்கச்சி. ஸோ இது பார்க்கலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு 6 + 1, ஓகேவா, ப்ளஸ் 2 + 2. இங்கே இருக்க 6ம் இங்கே இருக்க ஃபஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டர், ஓகேவா? நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா 7 + 4 வந்து 11 வரும். அண்ட் தென் 2 + 3 + 3 + 4, ஸோ பண்ணால் 12 வருது. ஸோ அப்போ இதே கண்டிஷன் இங்கே கொண்டு போனால் 7 + 1 + 3 + 6, ஸோ இதை ஆட் பண்ணால் 17. ஓகே, 17 தான் ஆன்சர். இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணால் லெட்டர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் அந்த ரெண்டு டேர்முக்கும் சேம் கண்டிஷன் வந்தால் தான் நீங்கள் வந்து அவங்க கேட்டிருக்கிறதுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணி ஆன்சர் எழுத முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. த பொசிஷன் ஆஃப் லெட்டர் Q இஸ் ஷிஃப்டிங். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், Q இங்கே இருக்கா, 3rd 4th இருக்குது, இங்கேயே 4th இருக்குது, இங்கே நமக்கு 3 இருக்குது. ஓகே, சரி, நம்ம இப்படி இருந்து வரலாம். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 இருக்குது, 6th பொசிஷனில் இருக்குது, இங்கே 5th பொசிஷனில் இருக்குது, இங்கே 4th பொசிஷனில் இருக்குது, இங்கே 3rd பொசிஷனில் இருக்குது, இங்கே 2nd பொசிஷனில் இருக்குது. அப்போது இங்கே ஃபஸ்ட் பொசிஷனில் வரணும். ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம் இங்கே 1ஆக இருக்குது, இங்கே W 1ஆக இருக்குது. ஸோ இப்படி போகலாம். இங்கே வந்து எம்ஏ இல்லை, ஸோ இங்கே M 2ஆக இருக்குது, இங்கே M 1ஆக இருக்குது. ஓகேவா? இங்கே M 0ஆக இருக்குது. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே எம்மு, ஸோ எம்முக்கு அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு? W. ஸோ இங்கே எம்முக்கு அப்புறம் W M W M N. ஓகே, ஸோ அப்போ எது இங்கே ஃபில் பண்ணதுன்னா D. நெக்ஸ்ட்டு, எ ஹண்டர் வைல் சேசிங் எ ப்ரை வாக்ஸ். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு டைரக்ஷன் கொஷின்னாலே நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட். ஸோ என்னோட கன்வீனியன்ட் எழுதியிருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஹண்டர் வைல் சேசிங் த ப்ரை வாக்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் நார்த்து. ஓகேவா? அண்ட் தென் டர்ன்ஸ் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் சைட், வெறும் ஈஸ்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஈஸ்ட் சைட் அண்ட் வாக்ஸ் 3 கிலோமீட்டர். ஓகேவா? அண்ட் தென் ஹி டர்ன்ஸ் நார்த் அண்ட் வாக்ஸ் 10 கிலோமீட்டர். ஓகே, அண்ட் தென் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ நார்த் சைடில் ஃபேஸிங்கில் இருக்காங்க. அண்ட் தென் டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 3 கிலோமீட்டர். ஓகே, அப்போ இங்கே 3 வந்துடும். ஓகே, வேர் ஹீஸ் நவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார்டிங் லைன் அப்படின்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், 5 + 10, ஸோ நார்த்துலேருந்து. ஸோ 15 கிலோமீட்டர் ஃப்ரம் நார்த். ஸோ டி தான் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். உங்களுக்கு அந்த ட்ரிக் மட்டும் எப்படி அது சால்வ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 persons. ஸோ இதுக்கும் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட். இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்ஷன் கொஷின், ஸோ இப்படி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ ஒரு பர்சன் இருக்கான். ஏ பர்சன் வாக்ஸ் நார்த்தில் வந்து 4 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அண்ட் தென் டர்ன்ஸ் ரைட். ஸோ இது வந்து லெஃப்ட் ரைட். ஸோ ரைட் சைட் டர்ன் பண்ணால் இந்த சைட் ஈஸ்ட் சைட் தான். ஸோ 6 கிலோமீட்டர். ஓகே, இங்கே நிற்கிறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பி பர்சன் எடுத்துக்கிறாங்க. ஸோ பி பர்சன் அதே பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறான். பட் ஹி வாக் 6 கிலோமீட்டர் ஈஸ்ட். 6 கிலோமீட்டர் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டான். அண்ட் ஹி தென் டர்ன்ஸ் ரைட், சாரி லெஃப்ட். ஸோ இந்த ஈஸ்ட்டுக்கும் லெஃப்ட் ரைட் போடும்போது இங்கே ஸோ 12 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அப்போது இங்கே வந்து 4, இங்கே வந்து 8. ஓகே, ஸோ இங்கே வந்து ஏ இருக்கான், பி இங்கே இருக்கான். ஓகே, இப்போ ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பி இஸ் 8 கிலோமீட்டர் டு நார்த். ஸோ பி வந்து 8 கிலோமீட்டர்ஸ் ஏக்கு நார்த் சைடில் முன்னாடி இருக்கான். ஸோ பி தான் ஆன்சர். ஸோ டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் 2 statements are given followed by conclusion. You have to consider statement even true. Okay, statement பார்த்தலாம். Some apples are green. All green things are healthy. Some, okay, first statement என்னன்னு பார்த்தலாம். Some apples are green. ஓகேவா? All green things are healthy. All green things are healthy. ஓகே, இப்போ ஸோ கன்க்ளூஷன். சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஹெல்த்தி. ஆமாம், சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஹெல்த்தி கரெக்டு. நோ ஆப்பிள்ஸ் ஆர் ஹெல்த்தி கிடையாது. பிகாஸ் ஆப்பிளில் கொஞ்சம் பகுதி ஹெல்த்தியில் வருது. ஓகே, ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு கன்க்ளூஷன்? ஏபியில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா எய்தர் 1 or 2 follows. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணுறது தான். ஸோ இந்த 41th கொஷின் நான் ஸ்கிப் பண்ணுறேன். அது உங்களோட ஐடியாவில் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும்.
ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு க்யூப்பில், ஸோ க்யூப் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து அன்ஃபோல்ட் பண்ணுறது cannot be based. ஸோ கொஷின் பார்த்துலாம். which of cube is the figure cannot be made based on the unfolded cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்போசிட், ஸோ இங்கே ப்ளஸ், ஸோ கரெக்ட். ஸோ பி வரும், அண்ட் தென் ஓ, ஸோ இந்த ரெண்டும் இருக்குது, ஸோ சி வரும், அண்ட் தென் சைட்ஸாக வரும். ஸோ இங்கே இது இருக்குது, அண்ட் தென் இதுவும் வரும். ஓகேவா? ஓவும் இதுவும் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வரும், பட் இது வந்து ஆப்போசிட்டில் வரும். ஸோ அதனால் ஏ தான் வந்து இந்த ஃபிகர் பேஸ்டில் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ண முடியாத ஒன்று. ஸோ அதனால் ஏ. ஓகே, which of the following figure pattern can be combined to make the question figure? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஷின்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி. ஸோ இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி தான் ஆன்சர். அண்ட் தென் ஃபஸ்ட் பார்த்து டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் சர்ஜன். ஓகே, ஸோ இதில் இருக்கவங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம சொல்லணும் வென் டயக்ராமில். ஓகேவா? ஸோ டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் சர்ஜன்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் கம்பைண்டாக தான் இருக்காங்க. பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் தனியாகவும் நம்ம நர்சஸ் தனியாகவும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? பட் சர்ஜன்ஸ் அப்படின்னு வரும்போது டாக்டர்ஸ் மட்டும்தான் சர்ஜன்ஸாக இருக்குவாங்க, நர்சஸ் வந்து சர்ஜன்ஸாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த வென் டயக்ராம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா சி. ஓகே, ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் பேஸ்ட். ஸோ பார்த்துடலாம். என்ன ஸ்கொயர் ரெப்ரசன்ட் கோச்சஸ், ஸ்கொயர் ரெப்ரசன்ட் கோச்சஸ், அண்ட் ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் டீச்சர்ஸ், அண்ட் சர்க்கிள் ரெப்ரசன்ட் பிளேயர்ஸ், அண்ட் ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் பாய்ஸ். விச் செட் லெட்டர்ஸ் ரெப்ரசன்ட் பாய்ஸ் who are not players and teachers who are not toys? ஃபஸ்ட்டு பாய்ஸ். ஸோ பாய்ஸ் வந்து யார் அப்படின்னா ரெக்டாங்கிள் இருக்கவங்க தான் பாய்ஸு. ஸோ பாய்ஸ் ரெப்ரசன்டட் பாய்ஸ் who are not players. ஸோ பிளேயர்ஸ் வந்து எந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சர்க்கிள் அப்படின்னும் போது பிளேயர்ஸ் பார்த்துடலாம். இருங்க, பாய்ஸ் who are not players. ஸோ பிளேயர்ஸ் வந்து ரெக்டாங்கிளில் இருக்கவங்க. ஸோ அப்போது ஐ மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஸோ ஓகே, ரொம்ப சால்வ் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். விச் ஆஃப் த ஆன்சர்ஸ்? ஸோ இதில் ஃபிகர் வந்து கரெக்டான எது மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டி தான் மேட்ச் ஆகும், டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிகர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் எங்கே கம்பைண்ட் ஆகிருக்கு அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ எங்கன்னா ஸோ இங்கே தான். ஸோ பி தான் ஆன்சராக வரும், வேறு எதுலேயுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஃபோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா பி. ஸோ அதை இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி மடிச்சு ஸோ இங்கே ஒரு மார்க் வரும், அண்ட் தென் இங்கே 2 மார்க் வரும். ஸோ அப்போது இங்கே 2 மார்க் வரும். ஸோ அப்போ பி தான். நெக்ஸ்ட்டு மிரர். ஸோ மிரர் இமேஜ் உங்களுக்கு தெரியும், ஈஸி தான். ஸோ எல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த டைம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் மற்ற கொஷின்லாம் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 1 மார்க்குன்றது நம்மளுக்கு பெரிய மார்க் தான். ஸோ டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் அப்படிலாம் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ எந்த சைடு மிரர் ஆகுது அப்படின்னா இந்த சைடு. ஸோ அப்போது எப்படி மிரர் ஆகும்போது அது ஆன்சர் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து எஸ்எஸ்சியில் வந்துடும் உங்களுக்கு ரீசனிங்கில். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணுறதுக்கே கேட்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டைமும் திருப்பி எல்லாத்தையும் தேடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணணும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸில். ஸோ இப்போது இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் டேரெக்டாக சொல்லிக்கிட்டேன்னா சி. ஓகே, சி தான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 50 ரீசனிங் கொஷின்ஸ் எஸ்எஸ்சி 2016 செட் 2ஓடது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட ஜிஎஸ் வீடியோ அண்ட் சிவில் இன்ஜினியரிங் வீடியோ அண்ட் எஸ்எஸ்சி சீரீஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு டைம் கிடையாது. ஃபெப் கிட்ட வந்துட்டும். மார்ச்சில் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் தான் பார்க்க போகிறோம். அன்அகாடமி டிஎன்பிசி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெஸ்ட், ஒரு பிராண்டடான, ஒரு ஹையஸ்ட் இந்தியன் ரேட்டிங் ஒரு வெப்சைட் தான் அன்அகாடமி. ஸோ அதில் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கோட் ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அன்அகாடமி ஆப்பில் வர ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட், ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் குரூப் 1 முடிஞ்சது. ஸோ இருந்தாலுமே அந்த டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஆப்பில். ஸோ அதையும் வந்து அந்த டைம் டேபிள் படி கொஷின்ஸ் வந்து 8 PM வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி
எப்படி ஃப்ரீ கண்டென்ட் அன்லாக் பண்ணுறதுனா அன்அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே அன்அகாடமியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அன்அகாடமி ப்ளஸில் போனீங்கன்னா லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் வைட் டெஸ்ட் சீரிஸ், மாக் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ என்ன கரண்ட்டில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8th ஜனவரியில் இலக்கு அப்படின்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குரூப் 2க்கு படிக்கிறவங்க ஜிஎஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டபிளான கோர்ஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெற்றி குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Jan 11th ஸ்டார்ட் ஆகுது, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வேணும் அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோட் இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்கிற எந்த பேக் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அன்அகாடமி. ஓகே, ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இலக்கு அண்ட் தென் வெற்றி. ஸோ ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்கலாம் அட்லீஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஓகே.